ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்த ஆராதனை செப்டம்பர் மாதம் மகள் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தையும் எங்களோடு நீர் பேசும். மாதம் முழுவதும் நீர் அந்த வார்த்தை கொண்டு எங்களை நடத்துகிறார். இந்த வார்த்தை மூலம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. இந்த செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்தம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அல்லேலூயா, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீங்கள் ஆண்டவர் தமது வசனத்தை என்ன செய்கிறாரா? அனுப்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் என்ன பண்றாங்க? அனுப்புகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா கர்த்தருடைய மெசேஜ் உன் வாழ்க்கையில குணமாக்கும். இந்த கர்த்தருடைய மெசேஜ் உன் வாழ்க்கையில அழிவுக்கு உன்னை தப்புவிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து பிரயாணப்படுகிறது. அந்த வார்த்தையாக இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் தேவன் என்னன்னா நம்மை குணமாக்குறார். குணமாக்குறது என்பது ஏதோ காயம் மாத்திரம் இல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு குணமாக்குதலை தருகிறார். அப்போ அந்த அழிவு சத்துரு நம்மளை அழிக்கும்படியாக அவன் என்ன பண்றா? பின்தொடர்ந்து வருகிறான். கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன செய்கிறதா? குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது அந்த வார்த்தை அவளை அனுப்புகிறார் என்றால், நீங்கள் 19ஆம் வசனம் சொல்லுது, தாங்கள் ஆபத்திலே கூப்பிடுகிறார்கள், நீங்களாக்கி ரட்சிக்கிறார். தங்கள் ஆபத்திலே கூப்பிடும் போது பாருங்க, ஆபத்துல போய் நீங்க யாருன்னா எதிர்பார்க்கிறவங்க நினைச்சு கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க, வர முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்கும். அல்லேலூயா. யாரும் நம்ம கூப்பிட நினைக்கிறோம், வர முடியாது. ஆனா அப்படிப்பட்ட வர முடியாத ஒரு சூழ்நிலை, குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவுக்கு தப்புவிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பாருங்க, ஆபத்திலே இக்கட்டிலே அவர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார். அப்ப அந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்குமானால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தா இருக்கலாம், ஆனா அந்த வசனம் நீங்கள் விசுவாசிக்கும் போது அது குணமாக்குறதா இருக்கிறது. அது மரணத்தின் அழிவுக்குள்ளே தப்புவிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியில்லாத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். கவனிங்கள், இங்கே இயேசு பவனிக்காக இங்கே கழுதை கொண்டு வாங்கன்றார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஒரு காலம் ஒருவனும் ஏறினாத கழுதை குட்டி என்ன இருக்குதான்? கட்டி இருக்கிறது. கட்டி இருக்குது மாத்திரமல்ல, கட்டி இருக்கிற கழுதை அவிழ்க்கிறதுக்கும் அங்க என்ன பண்ண ஒருத்தன் ஏன் அவிழ்க்கிறன்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சீசர்கள் அனுப்புறார், 2 பேர் அனுப்புறார். அல்லேலூயா. அங்க என்ன பண்றாருன்னா 6ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப அனுப்பின ஆண்டவர் தன் வார்த்தையை அவர்களோட அனுப்புறாரு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த கழுதை குட்டி கட்டி கட்டீர்கள். எங்க கட்டி இருக்குதுன்னா இருவழி சந்தையில் வாசலருகே கட்டி இருக்கிறது. ஒரு காலம் ஏறிடாது. ஆண்டவர் பாருங்க, பிரத்யட்சமாக நம்மளாம் என்ன பண்றோம்? எவ்வளவு அட்ரஸ் பார்த்தாலும் திருப்பி என்ன பண்ணுவோம்? அட்ரஸ் கேட்டு தான் போவோம். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு அந்த இடம் மறந்துடும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கும் போகல, அந்த கழுதையும் பார்க்கல. ஆனா ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் அதை பார்த்து தன் சீஷரோட வார்த்தை அனுப்புறாரு. அல்லேலூயா.
அவன் ஒருவனும் சந்தேகம் கொள்ள பாரு. ஏன்னா என் ஆண்டவர் சொன்னாங்க கண்டிப்பாங்க இருக்கும். அல்லேலூயா. இங்க கட்டியிருந்த கழுதையை அவிழ்க்கும் போது இயேசு சொன்னபடி கேட்கிறான், ஏன் அவிழ்க்கிறீர்கள்? இயேசு சொன்னார், அப்படி ஒருத்தன் கேட்டானா இது என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் மறு உத்தரவு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை அவன் கேட்ட உடனே மறு உத்தரவு சொல்லலையா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்க. இது எந்த கழுதை, யாரு எதுவும் தெரியாது. ஆனால் ஏன் அவருக்கு கேட்கும் போது ஆண்டவருக்கு வேண்டும். ஏனென்றால் அவர்கள் யாருடைய வார்த்தை சொன்னாங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த மாத வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் கற்பித்த வாக்கு தத்த வார்த்தையை சொன்னபடி நீ செய்வாயினால் கர்த்தர் அங்கே நீ கேட்டது போலவே அங்க ஒரு அற்புதத்தை செய்வான். அந்த வார்த்தையின்படி நீ சந்தேகப்படாம நீ சொல்லுவாயினால் கேட்பாயினால் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கவனிங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை செய்து அவர்கள் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர்களோட இயேசு போலங்க. ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நான் என்ன பண்ண உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 8:5 வாசிக்க வேண்டாம். பிலிப்பு சமாரியாவிலே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். பிலிப்பு செய்த அதிசயங்களை கேள்விப்பட்ட ஜனங்கள் அவனால் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் அநேக இந்த அசுத்தாவிகள் சத்தத்தோடு கூப்பிட்டு அவரை விட்டு புறப்பட்டு அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சாதாரண படிச்சா சாதாரணமா இருக்கும். ஆனா கொஞ்சம் நீங்க நல்ல ஆவியில அனலாக்கி நீங்க படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஆவியில அனல் உள்ளதாகவே காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பேசும்போது கேட்கறவனுக்கு கண்ணில் கண்ணீர் வரும். ஆனா நீங்க சாதாரணமா 1 மணி நேரம் பேசி பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருப்பான். ஆனா வசனத்தை அல்லேலூயா நல்ல ஆவியோடு உணர்வோடு கூட நீங்க தியானித்து அதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நீங்க பேசி பாருங்க, ஒரே நிமிஷத்துல அவன் சரண்டர் ஆயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிற வேதத்தின் வார்த்தைய சாதாரண புத்தகம் இல்லைங்க, அது முத்திரிக்கப்பட்ட புத்தகம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மூலம் எழுதப்பட்ட வார்த்தை. நீ அதை வீட்டுல சாதாரண நினைக்கிற ஒரு கட்டு பணம் இருந்த சாதனமா பாப்பீங்களா? அதை பார்த்து ஒண்ணு எடுப்பீங்களா? அதை காட்டிலும் விலையேறப்பட்டது. இதை நீ எவ்வளவு கவனத்தோடு உண்மை உத்தமத்தோடு நீ அர்ப்பணித்து உன்னை தாழ்த்தி படிக்கும் போது இந்த தீர்க்கதரிசன புத்தகம் வாழ்க்கையில நிறைவேறப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் அதோடைய என்ன பண்றது இல்ல, முக்கியத்துவம் கொடுத்தது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன். அல்லேலூயா. போன்ல வருது வார்த்தை, ஆமென், இப்படி வருது, செய்தில வருது. ஆனா அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது எப்படிப்பட்ட பலவீனமா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், என் ஆண்டவர் மாற்றுறது வல்லமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். வார்த்தையினாலே குணமாக்குவார், வல்லமையினாலே குணமாக்குவார், ஆவியினாலே குணமாக்குவார். வார்த்தையினாலே குணமாக்குவார், வல்லமையினாலே குணமாக்குவார், ஆவியினாலே குணமாக்குவார். நீங்கள் முதல் காரியம் வார்த்தையினால் அவர் குணமாக்குறார். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான். பாருங்க, அவன் ஒரு பிரியமுள்ள ஒரு வேலைக்காரன். ஆனா பாருங்க, அவன் மரண அவஸ்தையா இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவை போல சீஷர்கள் கூடவே இல்லை, ஆனா கேள்விப்பட்டான். இயேசுவின் அற்புதங்களை கேள்விப்பட்டான், அடையாளங்களை கேள்விப்பட்டான்.
ஆனால் கேள்விப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? வாசிங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய நோக்கை அவரிடத்தில் அனுப்பினான். கவனிங்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். கவனிங்கள். அவன் எப்படி வேண்டிக் கொண்டானா? கருத்தாய் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வது எப்படி இருக்கணும்? கருத்தா, வீண் வசனிப்பு இருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல பேசுகிற இன்னார் என்று அறிந்து இருக்கணும். இப்ப பாருங்க, இவன் கேள்விப்பட்டான், ஆனா எப்படி வேண்டிக் கொள்ளுகிறான்? கருத்தா வேண்டிக் கொள்ளுகிறான். என்ன வேண்டிக் கொள்ளுகிறான் தெரியுமா? நான் உம்மிடத்தில் வரவும் நீர் என்னிடத்தில் வரவும் நான் பாத்திரமாக எண்ணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதவன், வார்த்தையே அவர் சொன்னதை கவனிக்காதவன், ஆனா அவனுக்குள்ள அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறான். நான் உம்மிடத்தில் வருவோம் நீர் என்னிடத்தில் வரும் நான் பாத்திரனாக எண்ணப்படவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஒருவனை போ என்றால் போவான், வா என்றால் வருகிறான். அவ்வளவு அதிகாரம் இருக்குது, அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் நானோ உம்மிடத்தில் வருவதற்கு, நீரோ என்னிடத்தில் வருவதற்கு பாத்திரமான. இப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் ஆண்டவரை எந்த அளவுக்கு உன்னதத்தில் வச்சிருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி. அவனுடைய ஸ்தானத்தில் அவன் பெருமை பாராட்டலங்க, அந்த ஸ்தானத்துடைய இறங்கி வந்தான். ஆண்டவரே, நான் வருவதற்குள்ள நீ வருவதற்கோ நான் பாத்திரனாக எண்ணப்படல ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நீ செய்த அநேக பலி, ஸ்தோத்திர பலிகள், அநேக ஜெபம், அதை குறித்து நீ மேன்மை பாராட்டணும். ஆண்டவரிடத்தில் நீ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும். பரிசேயன் பாருங்க, ஆலயத்துல போய் ஆண்டவரே உமக்கு தசமம் கொடுக்கிறேன், இத்தனை வேலையில உங்க தேடுறேன், இப்படி எல்லாம் இருக்கிறேன், ஆனா ஆயக்காரனை போல உள்ள என்ன இல்ல, தாழ்மை இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆயக்காரனை போன நான் இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நீ கொடுக்கிற பலியை பார்க்கிறது இல்ல, நீ ஏறெடுக்கிற ரொம்ப நீண்ட நேரம் ஜெபத்தை பார்க்கிறது இல்ல. உன்னிடத்துல தாழ்மை இருக்கிறதா? உன்னிடத்துல உண்மையான கருத்துள்ள ஜெபம் இருக்கிறதா? அந்த ஆயக்காரனோ தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாக இன்மேல் கிருபையாய் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எங்கள் கிருபையா இருங்க ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் மேல் அதிகமான கிருபை வைப்பார். அல்லேலூயா. நீ செய்த காரியங்களை உன்னை நீ நீதிமான நினைக்காத. நீ ஆண்டவருக்கு முன்பாக வரும்போதெல்லாம் நீ யாரா இருக்கிற? நான் அழுக்கற துடைக்கப்பட்ட கந்தையா இருக்கிறேன். என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய பிரயாசங்கள் ஒன்றுமே உனக்கு முன்பாக இல்லை ஆண்டவரே. நான் நிற்க பாத்திரவான் இல்லை. யோவான் சாணக சொல்றான், அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. அவர் என்னிலும் முன்னே இருந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூப்பிடுகிற வனாந்திரத்தில் சத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் இவனை போல பெரியவன் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கருத்தாக வேண்டிக் கொள்ளும் போது அவர் பார்வைக்கு அது வெளியேற பெற்றார். சாலமோன் சொல்றான், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறான். ஒன்னையும் தெரியாத ஒன்னும் தெரியாத கத்தரை விட்டவன் மாத்திட்டாரு. அவனை போல ஒரு ஞானவான் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவன் ஞானத்தை பார்க்க உலகத்துல இருந்து அநேகர் வந்தாங்க. வெள்ளிய பொண்ணு எப்படியாவது கொண்டு வந்தாங்க, அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்கிறவன் சொன்னான், நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமா. ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்படி கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஒரு வார்த்தையை கேட்கிறோம், என்னென்ன வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியுது. அல்லேலூயா. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் உங்களுடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்றட்டும், என் குடும்பத்தை மாற்றட்டும், எங்களுடைய சூழ்நிலையை மாற்றட்டும். அவனுடைய அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 9ஆம் வசனம் வாசிங்க.
இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, ஸ்ரீவர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு ஆச்சரியப்பட்டார். எதிர்மா இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் விசுவாசம் இருந்தது. அன்பான சபையே, இந்த மாதத்தில் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை தப்புவிக்கணும்னா அவர் வார்த்தை மேல 100% எப்படி இருக்கணுமா? விசுவாசமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆச்சரியப்பட இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அல்லேலூயா. வேதம் சொல்றது மத்தேயு 8:13 பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாடிகளே வேலைக்காரர் போலானாரு. அங்க போட்டு என்ன பண்ணல, ரொம்ப போராடி ஜெபிக்கல. ஏன்னா அவன் விசுவாசத்தபடி அங்க என்ன ஆயிடுச்சு, அங்க ஆண்டவர் பெரிய மரண போராடி சுகத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ரோமர் 4:18 சொல்கிறது, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். அவன் எப்படி நம்பினான்? முழு நிச்சயமாய் 100% ஆபிரகாம் விசுவாசித்தான். கர்த்தர் அவன் விசுவாசத்துல எப்படியா மாத்திட்டாரு? வல்லவனாய் மாத்திட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தை எல்லாரும் பார்த்தோம். நம்ம கையில இருக்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாச வீரரை பார்த்து நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன பண்றோம்? ஆண்டவரே, ஒரு நன்மை கூட நடக்கலையா ஆண்டவர், இது கூட நடக்கலையா ஆண்டவர், என்ன பண்ணுகிறோம்? இந்த மாசம் அப்படி சொல்லாம நீர் ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவர், நீர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவர், உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த வசனம் என் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்பா, என் எல்லைகளுக்குள்ளே இருக்கட்டும் அப்பா. இந்த வசனத்தை நீங்கள் உறுதிப்படுத்தும் போது கர்த்தரை குணமாக்குறார். இரண்டாவது காரியம், நீங்கள் வல்லமையினாலே குணமாக்குறார். லூக்கா 6:19 வாசிங்க. லூக்கா 6:19. அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடுபடிக்கு வகை தேடினார்கள். கவனிங்க, இயேசு வல்லமை நிறைந்தவராக என்ன பண்றாரா? சுற்றி திரிகிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணாரா? குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி சுற்றி திரி? வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல எப்படி இருக்குது? வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்குறார். அப்ப ஜனங்க என்ன பண்றாங்க? அவரை பேசணும் இல்ல, ஜெபிக்கணும் இல்ல, அவரை தொட்டா போதும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எங்களை தொட்டா போதும் ஆண்டவரே, நீங்க என் பிள்ளைங்களை தொட்டா போதும் ஆண்டவரே. நீங்க பெரிய ஜெபம் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல ஒரு மாற்றம் இல்லையா, சூழ்நிலை மாற்றம் இல்லையா, ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு எதிர்பார்த்துக்கலாம், ஆண்டவரே நீங்க தொட்டா போதும் ஆண்டவரே, உங்களுடைய ஒரு தொடுதல், உங்களுடைய வல்லமை புறப்பட்டா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவரிடத்தில் வல்லமை நிறைந்து இருக்கிறது. அவரை தொட்ட யாவரும் குணமாக்கப்பட்டார். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப சோர்வா. இந்த மாசம் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் ஆமென். பவராவி எனக்குள்ளே, அந்த பவராவி எனக்குள்ளே, பவராவி எனக்குள்ளே, அந்த பவராவி எனக்குள்ளே, அன்பினாவி எனக்குள்ளே, நான் அன்பிலே கட்டப்பட்டேன். ஆமென். அன்பினாவி எனக்குள்ளே, நான் அன்பிலே கட்டப்பட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்திருந்த காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத
வல்லமை ஆவியான உனக்குள்ள வந்துட்டாங்க. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால நீ நிறைய பேர் பிசாசு போக மாட்டான். ஹல்லேலூயா. சொல்றான், இவங்க அம்மா சும்மா தான் சொல்லுது, நான் ரொம்ப நேசிக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சில் தான் போகணும்னு சொல்லுது, வீட்டிலலாம் என்னை கூப்பிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கூப்பிடும் போதெல்லாம் என்னை கூப்பிடுது. ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாத்தான ஓட ஓட துரத்துனா ஹல்லேலூயா தேவ சமூகம் உன்னிடத்துக்குள்ள வரும். பவராவி உனக்குள்ள பயாவி ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசின் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன செய்யறான்? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை, குடும்பங்களை, கிறிஸ்தவ பிள்ளைகளை என்ன பண்றான்? கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இது பிசாசு செய்கிற கிரியை என்பதை அறியாம இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனோடு இருப்பாயனால், நீ தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால், சில வேளைகள் பிசாசின் கிரியைகளை நீ அறிய வேண்டும். நீ அறியாமல் அதோட நீ மாம்சத்தோடு போராட்டினா அது பெரிய விளைவை உண்டாக்கிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த கானானிய ஸ்திரீ அவள் அறிந்திருந்தாள். அவள் இயேசுவுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லா தூரத்தில் இருந்தவள். ஆனால் அவளுக்குள்ளே பிசாசு கிரியை செய்யது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் போய் டாக்டர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே டாக்டர் காப்பாற்ற சொல்லல, சரியான ஒரு நபரிடத்துல போனார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில வருகிறதான பிசாசினால் வருகிற பிரச்சனைகள், பிசாசினால் வருகிற போராட்டங்கள் உங்களுக்கே தெரியுது. ஆவிக்குரியதுல ஏதோ ஒரு போராட்டம் பிள்ளைகள் மூலம், குடும்பத்தின் மூலம் இந்த போராட்டத்தை கொண்டு வர, இது வரைக்கும் நார்மலா இருந்த குடும்பம் இப்ப நார்மலா இல்லாம இருக்குது. இது யார் பண்றது என்பதை நீ ஆவில உணர்வீங்கன்னா நீங்க அதற்கேற்ற ஆயுதத்தை எடுத்து நீங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் சீசர் கேட்கிறாங்க, ஏன் எங்களால் பிசாசை துரத்த முடியவில்லை? தெரியல, போன்னு சொன்னா போக முடியல. ஆனா ஆண்டவர் இதை துரத்தத்தக்கதான பலத்தை, ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொன்னா போவோம், ஆனா அதுக்கு பெரிய ஞானம் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும், நீ ஜெபமே பண்ணாம உபவாசமே எடுக்காம உன் வீட்டுக்குள்ள ஜெயம் எடுக்க முடியாது. அது இன்னும் நஷ்டத்தை கொண்டு வரும். ஏன்னா பிசாசு கொல்லவும் அடிக்கவும் வருகிறான். ஹல்லேலூயா. யார் நல்லா ஆராதிக்கிறாங்க, யார் நல்லா ஜெபிக்கிறாங்க, யார் நல்லா ஊழியம், அவங்க தான் டார்கெட் வைப்பாங்க. ஹல்லேலூயா. அங்கதான் உள்ள தோண்டுவான். நீ ஓடுற பத்தியா, உன்னை ஓடக்கூடாதபடி யாரை பிடிச்சா நீ ஓடாம இருக்க முடியும்னு அவங்க டார்கெட் பண்ணுவான். நீ எங்க அப்பப்போ ஓடிற பத்தியா, எங்க வைப்பானா, நீ ஓடவே கூடாது. நீ அப்பப்போ என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளேயே ரவுண்டு பண்ணும். இது பிசாசுடைய டார்கெட். ஹல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீ சொல்றா, கொடிய வேதனைப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4:26-27 சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் உங்கள் எரிச்சல் தனிய கழுவது. கோபம் வரலாம், ஆனால் பாவம், இந்த பாவம் வந்ததுனால அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்ப கோபம் வருது, அந்த கோபத்துல பதற்றத்துல நீ என்ன பண்றாத, பாவம் செஞ்சிடாத. உனக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குதுல்ல, உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்குதுல்ல, இந்த தீர்மானம் பிரதிஷ்டையும் நீ அந்த கோபத்துல வர பிரச்சனைகள்ல நீ இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு உள்ள வந்துடும். அவன் காத்துங்கப்பான் வெளியே. ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஜெபம் அதிகரிக்க வெளியே தான் இருப்பான். 1 மாசம் இருப்பான். திடீர்னு உனக்கு வர சோதனைகள, நீ பதற்றத்துல பழைய வாழ்க்கையில நீ எழும்பி பேசும்போது ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து சோபாலாம் வந்துடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சம், நீ ஆவியில இன்க்ரீஸ் ஆகுனா என்ன பண்ணுவ? நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்ப. ஹல்லேலூயா.
கர்த்தர் எல்லாம் கட்டுகளை உடைப்பார், வியாதிகளை பிசாசுகளை போராட்டங்களை விடுதலையா. ஆனா உனக்கு சோத்திரம் பண்ணாம ஆவியை அனலாக்காம நீ மௌனமா முறுமுறுச்சுக்கின்னு அதை இதை கண்டதையும் மனசுல போட்டு வச்சுக்கின்னு இருந்தீங்கன்னா அல்லேலூயா, மாம்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். மாம்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் பைபிள் மூடிடும், ஜபம் மூடிடும், ஆமென், எல்லாமே தடைப்பட்டு போகும். அப்ப பாபா பிசாசு, ஆகா இந்த கதவு திறந்திருக்குதுப்பா. இந்த வீட்டை முன்னாடி நல்லா குடும்ப ஜபம் இருந்தது, ஒரே ஒற்றுமை இருந்தது, ஒரு மனம் இருந்தது. இப்ப எல்லாம் என்னாச்சு? ஆளால ஒரு மூளைக்கு வந்துச்சு. இனிமே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒருத்தரா இருந்தா நல்லா இருக்காது, நம்ம ஃப்ரெண்ட் 7 பேரை கூப்பிட்டு வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் போய் 7 பேரை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நீ 7 கொண்டு வந்தாலும் 10 கொண்டு வந்தாலும் துரத்தக்கூடிய வல்லமை ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். கவனிங்கள், இங்கே அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறார். இப்ப இயேசு வந்த உடனே பிசாசு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? எனக்கும் உமக்கும் என்ன? என்ன உங்களை வேதனைப்படுத்துறோம் வந்து. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் வந்தாருமா? என் பிள்ளைங்க வேதனைப்பட்டாங்க, என் பிள்ளைங்க வேதனைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. இந்த பிசாசுடைய போராட்டத்துல, இந்த நெருக்கத்துல என் பிள்ளைகளுடைய உடைக்கப்படுகிறது என்னால தாங்க முடியும். இயேசு இறங்கி வராரு. இயேசு இறங்கி வரணும்னா நீ வருந்தி அழைக்கணும் இயேசு. இந்த கானானிய ஸ்திரீ சாதாரண இயேசு அழைக்கலங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறா. சீசர் என்னமா சொல்றாங்க? ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம், அவளை அனுப்பி விடுறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ பின்தொடர்றான், இயேசுவே 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 இயேசுவே. சீசர் சொல்றான், வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே, வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே, வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே, அனுப்பிவிடு அனுப்பிவிடும். தேவனை அறியாத அவளை இவ்வளவு பின்தொடர்றான்னா, தேவனை அறிந்து அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்தொடரும். சாதாரணமா 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் ஜெபத்துல முடிச்சிருமா? போராட்டம் விடுதலை ஆயிடுவியா? விடாமல் எப்பொழுதும் கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். நீ ஆலயத்தை விட்டுட்டா, தேவ சமூகத்தை விட்டுனா, இதெல்லாம் உனக்கு என்ன ஆகுது? போனஸ். அல்லேலூயா. நீ பிரதிஷ்டை தீர்மானம் எல்லாத்தையும் நீ விட 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 அவன் உன் வீட்டை கோட்டையாக்கிடுவான். அல்லேலூயா. ஆனா அவ பார்த்தா பின்தொடர்ந்து வந்தான். இயேசுவே என்ன சீசர் அகற்றினாலும் அவ சீசர்ல பார்க்கல, இயேசுவை பார்த்தான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் நீங்கள் 25ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 15. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து. இங்க பாருங்க, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அவரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவருக்கு தெரியும் இந்த இயேசு ஆண்டவரை தவிர இந்த பிசாசுடைய போராட்டத்தில் யாராலும் விடுதலை தரவே முடியாது. அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவர் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரை, உண்மை தவிர யாரே பிள்ளைய குடும்பத்தை விடுதலையாக்கவே முடியாது. அல்லேலூயா. அவ தன் தீர்மானத்துல உறுதியா இருந்தா, தன் ஓட்டத்துல கடைசி வரை உண்மையா இருந்தா, கர்த்தர் அவள் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் அவருடைய மகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து எப்படி நீங்க ஆண்டவர் பிள்ளைகள் அப்பத்தை என்ன பண்றாரு? ஊட்டி விடுறாரு. பக்கத்தை ஊட்டி விடுறாரு, வெளியே ஊட்டி விடுறாரு, எல்லாம் டிவி எல்லாம் ஊட்டி. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஆனா இந்த சோறை வேணாம். அல்லேலூயா. எனக்கு இந்த சோறை பிடிக்கல, இந்த பேட்டர்னே பிடிக்கல. அல்லேலூயா. ஆனா தள்ளி விடுகிறது. ஆனா பிள்ளைகள் பசி எடுக்கும் போது கேட்கும் போது என்ன இருக்காது? பட்டியா இருக்க வேண்டியதான். போ அப்பா கொடுக்கும் போதே உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அப்பாவுக்கு தெரியும். பொல்லாதவளாக நீ உன் பிள்ளைக்கு
நல்ல ஈவை கொடுக்கும்போது என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பத்தை கொடுக்கும்போது ஜீவ அப்பத்தை கொடுப்பது உனக்கு எது ஜீரணமாகும், எது உனக்கு கடைசி வரைக்கும் கூட வரணும் அப்பா தெரிஞ்சிருக்கிறார். ஆனா பிள்ளைங்க என்ன பண்றது, இந்த அப்பா வேணாம், இந்த சாப்பாடு வேணாம், சாப்பாடு வேணாம் சொல்லி லாஸ்ட்ல இளையகுமார மாரி என்ன வருது, பண்டிகை பின்னாடி போய் வஸ்திரம் கிழிச்சு கடைசியா வேலைக்காரனோடு இருக்கு. அல்லேலூயா. உனக்கு அப்பா எப்போ ராஜ வஸ்திரம் வச்சிருந்தார்ல, உனக்கு உயர்ந்த வஸ்திரம் வச்சிருந்தார்ல, மேன்மை வச்சிருந்தார்ல, ஆனால் அப்பவும் ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை நீ போயிடாத. உன்னை அப்பான்னு கூப்பிடும் போது உனக்கு எல்லா வஸ்திரங்கள் ஒருவேளை எல்லாம் உனக்கு மேன்மை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் அந்த ரட்சிப்பை இழந்திருக்கிறாங்க, சத்தியத்தை இழந்துறாங்க. நீ கடைசி எப்படியா இருக்குமா, தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து அவங்க சொல்றாங்க, முன்னாடி நான் எப்படி இருந்தது தெரியுமா, இப்ப எப்படி இருக்கிறேன். காரணம் என்ன, கொடுத்த வார்த்தையை கொடுத்த அப்பத்தை ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா உன் பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, ஆசீர்வாதமா. அல்லேலூயா. ஆனால் 28ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், மேஜில் விடும் துணிக்கைகளை நாய் தின்னுமே. அவருடைய கண்கள் அவருடைய வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுட்டா, ஆண்டவரே நான் சாப்பிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னா, உன் விசுவாசம் பெரிது. அங்கே அந்த 100 அதிபதியை குறித்து சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ரட்சிப்பை நான் பார்க்கல. இங்க ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம், ரெண்டு பேரும் பாருங்க, யாருன்னா ரெண்டு பேரும் புறஜாதியர். அல்லேலூயா. யூதருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா ரெண்டு பேருடைய விசுவாசம் ஹை லெவல்ல இருக்குது. அல்லேலூயா. நீ போகலாம்னு சொன்ன அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அப்ப வல்லமை ஆண்டவர் அந்த குஷ்டரோகி கிட்ட கேட்கிறாரு, என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீ ஆண்டவரிடத்துல வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயோ அப்பொழுதே ஆண்டவர் அவங்க வீட்டை வேலை அடைக்க ஆரம்பிச்சார். யோபின் வீட்டையும் அவனுக்கு உண்டான வருமானத்தை கர்த்தர் வேலை அடிச்சு வச்சார். அல்லேலூயா. ஏன்னா உன் விசுவாசம் யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, ஆவியினாலே குணமாக்குவார். ஆவியினாலே குணமாக்குவார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்கு ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் எப்படி இருக்குதா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை வளர விரும்புகிறீர்களோ இந்த வசனம் எப்படியா இருக்குதா, ஆவியாக ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆவியே இல்லாம அனலும் இல்லாம இந்த வசனத்தை எவ்வளவு தூரம் கேட்டாலும் திருப்பினாலும் இது உன்னை உயிர்ப்பிக்காது. இதை உன்னை உயிர்ப்பிக்கணும்னா, உன் உறுப்புகளுக்குள்ளே கர்த்தர் உன்னை உயிர்மீட்சி அடைய செய்யணும்னா இந்த வார்த்தையை நீ எப்படி உட்கொள்ளணும், ஆவியாயும் ஜீவனாயும். இந்த வார்த்தை வரும்போதே உனக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு தேவ பலனை உண்டாகும். அல்லேலூயா. இதை பேசும்போது கேட்கும்போது பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. வசனம் பாருங்க எப்படி வந்து ஆவியா இறங்கி வருது. கேட்ட எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறாங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன, அந்த கடைசி நாட்கள்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனா இருக்குது. இந்த வார்த்தை நீ சாதாரண படிச்ச சாதாரண வார்த்தை, ஆனா இந்த வசனத்துக்கு நீ நடுங்கினா இது ஆவியினால பலன் உள்ளதா இருக்கும். உன் குடும்பத்துல செத்து மரித்திருக்கிற ரட்சிப்பே இல்லாம மனம் திரும்பாம இருக்கிற பழைய வாழ்க்கையோடு இருக்கிறவர்களுக்காக நீ ஆவியோடு ஜெபம் பண்ணினா இந்த வசனம் உயிரடைய செய்யும். அல்லேலூயா. உன் வீட்டுல எவ்வளவு உழைச்சாலும் ஓட்டப்பையில போட்டது போல இருக்குதா, அங்க கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். உன் பிள்ளையோட இருதயம் கடினமா இருக்கிறதா, கர்த்தர் அந்த இருதயம் கடினமா இருக்கிறத உடைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் பாருங்க, யோவான் 1:14 சொல்ற, அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. லூக்கா 4:18 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுமுண்டவர்களை குணமாக்கவும். அல்லேலூயா. இந்த ஆவி என்ன செய்கிறது? இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிற இருதயம், இந்த ஆவி என்ன செய்கிறதுனா அதை குணமாக்குகிறது. இயேசு சொல்றார், என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும். அல்லேலூயா. உடைக்கப்பட்டு இருக்கிற உள்ளத்தை ஆவியானவர் உனக்குள்ளே என்ன செய்வார்னா அதை குணமாக்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அங்கே பெத்தானியாவிலே லாசருவையும் மரியாளையும் மார்த்தாளையும் கர்த்தர் இந்த வீட்டார்கள் அன்பாய் இருந்தார். யோசிச்சு பாருங்க, அன்பாய் இருந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? வியாதி வந்தது, பலவீனம் வந்தது. இப்ப இயேசுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்ப அறிவிக்கப்பட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? மரணம் வந்தது. அல்லேலூயா. மரணம் வந்து இயேசு இந்த பெத்தானியாவுக்கு வருகிறார். வேதம் சொல்கிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. அவன் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. அல்லேலூயா. போதும் போதும். ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அங்க இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவே கண்ணீர் விட செய்கிற எப்படிப்பட்ட ஒரு துக்கம், எப்படிப்பட்ட ஒரு நேசித்த குடும்பம் பாருங்க. அல்லேலூயா. நீங்க உங்கள் நிமித்தம் இயேசு கண்ணீர் விடுகிறார். ஒருவேளை நீ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு துக்கம், ஒருவேளை ஏதோ ஒரு கஷ்டம், நீ கண்ணீர் விடுகிறதை கண்டு இயேசு கண்ணீர் விடுவார். ஆனால் மாத்தா சொன்ன, நீர் இங்கிருந்தால் நீர் கேட்டுக்கொள்வது எதுவும் பிதாவர் உமக்கு கொடுப்பார். அப்படி மாத்தா சொல்றா. இயேசு என்ன பண்ணல? கண்ணீர் விடல. ஆனா இதே மரியா சொல்றா, நீர் இங்கிருந்தீரானால் இயேசு என்ன பண்றாரு? ஆனா வசனத்தை பாருங்களேன், நீங்க 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, கவனிங்க, மரியாளுக்கு இயேசுவின் பாதம் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே ஊழியத்தின் காரியத்துல வீட்டுக்கு போறாரு, பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு துக்கம், ஆனா வராது. வந்தவுடனே என்ன பண்றாங்க? பாதத்துல விழுந்துறாங்க. பாதத்துல விழுந்த உடனே அது எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் என்ன ஆயிடும்? உருகிடும் பாருங்க. அல்லேலூயா. யாக்கோபு ஏசாவை பார்த்தவன் என்ன பண்ணான்? அப்படியே முகங்குப்புற விழுந்தான் பாரு. தேவ பரன் மேல ஆவியானவர் இறங்கினாரு. ஏசா பார்த்தவன் ஏசாவில் என்ன பண்ணல? கண்ணீர் அடக்க முடியல. அவன் அழுது கட்டிய என்ன சொல்ற? ஒரு காலத்துல அப்பாவுக்கு என்ன வரும்? வரும்போது உன்னை என்ன பண்ணுவேன்? செஞ்சிருவேன். ஆனா அவன் போய் தாழ்த்தி கால விழுறான் பாரு. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறான். ஏசாக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் கட்ட தூக்கி போட்டான். அல்லேலூயா. அப்பா கட்டி பிடிச்சாங்க, கண்ணீரை அடக்க முடியல. ஒரு காலத்துல யாக்கோபை பார்த்தாலே கசப்பு, வைராக்கியம், இவனை ஏதாவது பண்ணணும், இவனை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைத்தான். ஆனா யாக்கோபு யார மாறிட்டான்? ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டான். அல்லேலூயா. உனக்குள்ள மற்றவர்களை குறித்து முறுமுறுப்பு, கசப்பு, வைராக்கியம் இருக்குன்னா உனக்குள்ள என்ன இல்ல? கர்த்தருடைய ஆவி இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். கர்த்தர் அங்க குணமாக்குதல் உண்டாகும். நாம் நினைக்கிறோம் வியாதிதான் குணமாக்குதல், சுவாபத்துல கர்த்தர் குணமாக்குதல் உண்டாக்குவார். ஏசா கட்டி பிடிக்கிறான், அவனால கண்ணீர் அடக்கவே முடியல. அல்லேலூயா. நான் சொல்றான், என் ஆண்டவனே எனக்கு இருக்குது, இவ்வளவு ஆசை வச்சிருக்காரு, வச்சிருக்கேன். அவன் சொல்றான், போதுமானது எனக்கு இருக்குதுப்பா. அல்லேலூயா. யாக்கோபை பார்த்தோம், ஒரு பராம கூட பண்ணல. ஏன் தெரியுமா? யாக்கோபோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினான். அவன் யாக்கோபுடைய முகத்தை பார்க்கல, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறான். எங்க அன்பான சபையே, கர்த்தருடைய ஆவியான உன்னை நிரப்பும்போது உன்னுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க, உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான நிலைத்திருக்கிறார். இங்க மரியாதை எழுந்த உடனே யூதர்கள் அநேக ஸ்திரீகள் எழுந்து போகிறார்கள். அல்லேலூயா. இயேசு கேட்கிறாரு, அவன் வைத்த இடம் எங்கன்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஆனா இப்ப அக்கா என்ன சொல்ற சாட்சி? தம்பியை குறித்து என்ன சொல்ற சாட்சி? என் தம்பி நல்லவன். இங்க இருக்கிற யாரும் அக்கா தப்பா நினைச்சுக்கணும். அவன் என்ன சொல்ற? என் தம்பி நல்லவன், தம்பி போல இல்ல. ஆனா மாத்தாள் அக்கா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நீங்க 39ஆம் வசனம் வாசிக்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் தன்னுடைய சகோதரி
மனைவியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நானுமே 4 நாள் ஆயிற்று. இப்படி சொல்லலாமா? தப்பு தானே? அல்லேலூயா. ஆனா உண்மையை தான் சொல்றா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால், அவன் உண்மையை சொல்றா. நானும் அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால். ஏன் தெரியுமா? அவன் மரித்தவனை நான் எழுப்ப போகிறேன். இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கல்லறையில உள்ள போனவன் அவன் பேர் என்ன? கல்லறையில உள்ள போனவன் பேர் 41 வசனம் வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்து இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவிப்படுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கவனிங்கள், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் பேர் நிலை நிற்கப்பட்டது. அவன் பாவத்துக்கு மரித்த பிறகு, அவன் இந்த உலகத்துக்கு மரித்த பிறகு அவன் பேர் என்ன என்றால் மரித்தவன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா நீ யாரா இருக்கிற? உலகத்தான், மரித்த நிலையில இருக்கிற. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி உங்க நிமித்தம் இதை சொன்னேன். 43 வசனம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கவனிங்கள், மரித்தவன் உள்ளே இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரித்தவனை இயேசு எப்படி கூப்பிடுறாரு? லாசருவே. அப்ப இயேசு எப்படி கூப்பிட்டுக்கணும்? எப்படி கூப்பிட்டுக்கணும்? மரித்தவனை வெளியே வான்னு கூப்பிட்டுக்கணும். ஏன்னா உள்ள என்ன பண்ணல? மரிக்கல. அவருடைய வார்த்தை அவர் அனுப்பி மரித்தவனை உயிரடைத்தார். அல்லேலூயா. ஆனா முன்னாடி 2 வசனம் சொல்லு, மரித்தவன் மரித்தவன். ஆனா இயேசு மரித்தவன் சொல்ல, லாசருவே வெளியே வா. ஏன் தெரியுமா? எல்லா ஜனங்களும் அறியணும், நான் யாரிடத்துல பேசுறேன்? பிதாவிடத்துல இருந்து பேசுறேன். பிதா என்னோட பேசுகிறார். நான் இங்க தனியே பேசவில்லை. நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உன் உறவுகள், உன் ஜனங்கள் அறிய வேண்டும். உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீ சாதாரணமாக ஏதோ ஒரு பாஷை பேசல, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார். யார் இடத்துல பேச? மரித்தவரிடத்துல பேச. இன்னும் இயேசுவை அறிந்து தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை துக்கப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார். அவர்களிடத்துல நீ விசுவாசமாய் பேசு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் எங்க கட்டப்பட்டு இருக்குது? கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, முகங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த 3 காரியம் முக்கியமானது. கை, கால், முகம் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பெத்தானியாவுக்கு வரும்போது அவன் அங்க இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். ஒருவேளை அந்த கட்டில ஆண்டவர் அவுத்து இருந்தார்னா திரும்பி போய் கட்டப்பட்டு இருப்பான். ஆனா எங்கிருந்து அவனை கொண்டு வந்தாரு? கல்லறையிலிருந்து கொண்டு வந்தாரு. பார்க்கிற 1000 பேர் சொல்லுவான், நீ கல்லறையிலிருந்து வந்த, கல்லறையிலிருந்து வந்த. அவனுக்கு வரும், இயேசு கல்லறையிலிருந்து என்னை எழுப்பினார். நீங்க நிறைய பேர் கட்ட அவிழ்த்துட்டாரு, விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்திருக்கிறார், மீண்டும் கட்டப்பட்டு இருக்கான். மீண்டும் மீண்டும் தேவன் செய்த நன்மைகளை உணராம திரும்பி கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படி வந்தார்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்திரீகளுக்கு ஒரு தம்பி இருக்கிறானே யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ யாரை பார்க்க வராங்களா? லாசருவை பார்க்க வருகிறார். இயேசுவையும் லாசருவையும். இன்னைக்கு உங்களை யாரு பார்க்கணும்? இயேசுவின் பிள்ளையாகிய உங்களை பார்க்கணும். அல்லேலூயா. என்ன நீங்க சொல்லணும்? கர்த்தர் எல்லா கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவருடைய உரத்த சத்தம், அந்த சத்தம் போய் மரித்தவனை தட்டி எழுப்பி. நீங்க தூங்குறவனை போயிட்டு மூஞ்சில தண்ணி ஊத்தி அடிச்சு கிள்ளி எழுந்தாலும் எழுப்ப மாட்டான். அல்லேலூயா. ஆனா இயேசு ஒரே ஒரு சத்தம் தான். அப்ப
அப்ப எந்த அளவுக்கு ஆவியில் நிறைந்த அந்த சத்தம் கல்லறைக்குள்ள போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வீடு கல்லறையா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு இன்னைக்கு நிறைய வீடு எப்படி இருக்குது? கல்லர் புகையா. அல்லேலூயா. இருள் நிறைஞ்சிருக்குது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு. வீட்டுக்குள்ள ஜெப வீடு இருக்குது. ஜெப சத்தம் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ள அசைவா இருக்கிறாரா? உன் வீட்டுக்குள்ள தேவ சித்தம் இருக்கிறதா? தேவ திட்டம் இருக்கிறதா? ஆண்டவர் வீட்டை குணமாக்குறாரா? இன்னும் நீ பலவீனப்பட்டு இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த கல்லறையிலிருந்து மரித்தவனை வெளியே கொண்டு வந்தார். அநேகருக்கு கொண்டு வந்து காட்டினார். இப்ப துக்க வீடு என்ன வீடா மாறிச்சு? என்ன வீடா மாறிச்சு? வாசனை உள்ள வீடா மாறிச்சு. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த பரிமள தைலத்தினால் அந்த வீடு வாசனை நிறைஞ்சது. உள்ள போனவன் என்ன வாசனை? ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே பாடல். அல்லேலூயா. முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வேலை செஞ்சு இருப்பாங்க, இன்னொருத்தர் எங்க போயிருப்பாரு? மரியாதை மோடி ஜெபம் பண்ணி இருப்பாங்க. இப்ப 3 பேரும் பந்தியில இருக்கிறாங்க இயேசுவோட கூட. அல்லேலூயா. யாரும் மிஸ் ஆகல பாருங்க. அல்லேலூயா. அந்த வீடு வாசனை உள்ள ஒரு வீடா இருக்கு. அந்த வீட்டுக்கு வருவங்க, என்ன வாசனையா இது? ஒரே விருந்து வாசனை தான். அல்லேலூயா. ரட்சிப்பு உனக்குள்ள வந்தா, ஆவியானவர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சுட்டாருன்னா உன் வீடு வாசனை உள்ள ஒரு வீடாக, குணமாக்குற ஒரு வீடாக இருக்கும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வார்த்தை வெறுமையாய் திருந்துவதில்லை. இந்த வார்த்தை அதை செய்ய வேண்டிய காரியத்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அது ஊனையும் கணுக்கடையும் வெவ்வேறாக வகை வகையாய் அறிவித்து போடுகிறது. கர்த்தருடைய ஆலயமாக, கர்த்தருடைய மகிமையாக தேவ சமூகத்தில் எப்போதும் நிற்க வைக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை எப்போதும் உன்னோடு இருக்கிறது. இந்த வார்த்தை எப்போதும் உன்னோடு காணப்படுகிறது. அது உன்னை குணமாக்குறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவருடைய வார்த்தையை நீ உரிமை பாராட்டுவாயனால், உச்சரிப்பாயனால், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அது மாற்றக்கூடியது. எந்த மனிதனத்தில் அது பேசக்கூடியது. அது உனக்காக நிற்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கும். கர்த்தர் எல்லா அழிவுக்கும், எல்லா இடர்களுக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை இயேசுக்குள்ள கிருபை உள்ள வார்த்தையாய் இருந்தது. அது எத்தனை ஆயிரம் பேரை போஷித்தது. அவர் பின்னே திரளான ஜனங்கள் அந்த வார்த்தையை நம்பி போனார்கள். வெறுமையாயிருந்த படகை அவர் வார்த்தையால் நிரப்பினார். ஒன்றுமில்லாத படகை வார்த்தையால் நிரப்பினார். வலை கிரியத்தக்கதான ஆசீர்வாதம் அந்த படகுக்குள்ளே இருந்தது. வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் வெறுமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நிறைவுள்ள பாத்திரமாக நாவிக்குரிய வாழ்க்கை வெறுமையாக இருக்குமானால் அதை இன்னும் ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்ப வல்லமை உள்ளவர். வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் குணமாக்க முடியாத சூழ்நிலை பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த வார்த்தை குணமாக்க வல்லமை உடையது. அது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தால் அது வார்த்தை, அந்த வார்த்தையால முடியும். ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்தவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரார்கள். வசனத்தை அனுப்புகிறீர்கள். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவன் அற்றிருக்கிற ஒவ்வொருக்குள்ளையும் ஜீவன் உண்டாவதாக, உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிற ஒவ்வொரு மேலையும்
கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவீராக. நாம மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமே இருப்பதாக.